ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கரெக்டிவ் ராக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சி ராக் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட். இப்போ நம்ம அதுக்கான டெமோ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அந்த பிடிஎஃப் ரிலேட்டட் நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் தான். நம்ம ஒரு டைம் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். அதை நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா, கேன் ஐ கேன்சல் மை ட்ரிப்னு கேட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கேன், டு யூ ஹெல்ப் வித் விசான்னு கேட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கான ஆன்சரும் ஜென்ரேட் ஆயிருக்கு. அதுக்கான ஜங்கும் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் ராக், அதாவது சி ராக்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். சி ராக்னா நம்ம பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ண பிறகு அந்த பிடிஎஃப்ல உள்ள டெக்ஸ்ட் எல்லாம் நம்பரை கன்வெர்ட் பண்ணி வெக்டார் டிபிலேருந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ண பிறகு நம்ம அந்த பிடிஎஃப் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்போம். அந்த கொஸ்டின் ரிலேட்டட் ஜங்கை வந்து வெக்டார் டிபிலேருந்து பிக்ஸ் பண்ணி கொடுக்கும். சம்டைம் வந்து பிக்ஸ் பண்ணாது, ஏன்னா அதுக்கான ரிலவெண்ட் ஜங்கு இருக்காது, இல்லைனா அந்த மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் அந்த கொஸ்டினை வந்து மீனிங் மாறாமல் ரீரைட் பண்ணி அதுக்கு உண்டான ரிலவெண்ட் ஜங்கை வந்து பிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஸோ இதுதான் சிராக். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து பெட்டராக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ராக். ஸோ பேசிக்ஸ் ராக் ரிலேட்டட் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கு நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ செல்ஃப் ராக், சி ராக், இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே அட்வான்ஸ் ராக் தான். செல்ஃப் ராக்குங்கிறது ரிட்ரீவை வந்து ஒரு டைம் ரீவேலிடேட் பண்ணோம், அதுக்கு பிறகு ஆன்சரை ஜென்ரேட் பண்ணோம், அந்த ஆன்சர் ஜென்ரேட் பண்ணதையும் ரீவேலிடேட் பண்ணோம். ஸோ அந்த ரெண்டு சினாரி பண்ணோம். ஆனால் சிராக் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினை கொடுத்து அதுக்கு ரெலவெண்ட் ஜங்கை தான் பிக்ஸ் பண்ணி எடுக்கும். ரெலவெண்ட் ஜங்கு இல்லைன்னா அந்த கொஸ்டினை வெளியே மாறாமல் ரீரைட் பண்ணி அதுக்கு உண்டான ரெலவெண்ட் ஜங்கை பிக்ஸ் பண்ணி எடுக்கும். இப்போ நம்ம கோடிங் பார்ட்டில் போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் நீட் யூஸ் பண்ணியிருக்கேன், லாங் ஜெயின் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கீ வந்து பிக்ஸ் பண்ணி எடுக்கிறது வேண்டி. ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபி 4 மினி யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கோர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பிடிஎஃப். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், அதுக்கு லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நம்ம டைரெக்டாகவே சிராக் கோடுக்குள்ள போகலாம். ஸோ இங்கே தான் கரெக்டிவ் ராக், அதாவது சிராக் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்லோடு பண்ண பையில் ரீடு அண்டர்ஸ்கோர் பிடிஎஃப்னு ஒரு மெத்தடுக்கு கொடுத்து அதுக்கு உண்டான டெக்ஸ்ட்டை எல்லாமே பிடிஎஃப்ல உள்ள டெக்ஸ்ட் எல்லாமே பிக்ஸ் பண்ணியாந்து பில்டு அண்டர்ஸ்கோர் டிபின்னு ஒரு மெத்தடில் கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கு கிரியேட் பண்ணி
வெக்டார் டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ண பிறகு அதுக்கு உண்டான கொஸ்டினையும் ரிட்ரீவர், அதாவது வெக்டார் டிபியோட பாத்தையும் கொடுத்து அதுக்கு உண்டான கான்டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுப்போம். கான்டெக்ஸ்ட் இருந்ததுன்னா ஓகே, இப்போ கான்டெக்ஸ்ட் இல்லைன்னா அந்த கொஸ்டினை வந்து வேல்யூ மாறாமல் ரீரைட் பண்ணுவோம். இங்கே தான் இந்த மெத்தடு தான் ரீரைட் பண்ணுற மெத்தடு. அந்த கொஸ்டினை வந்து வேல்யூ மாறாமல் ரீரைட் பண்ணி அதுக்கு உண்டான ரிலவெண்ட் ஜங்கை வந்து நம்ம வெக்டார் டிபிலேருந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுப்போம். இங்கே நான் கொடுத்துருக்குறேன் கொஸ்டின் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் மீன்ஸ் ஜங்க். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா எஸ் ஆர் நோன்னு வரும். அதுக்கு உண்டான சங்க் இருந்ததுன்னா எஸ்ன்னு வரும், இல்லைனா நோன்னு வரும். அப்படி நோன்னு வந்ததுன்னா அதை ரீரைட் பண்ணி, அந்த கொஸ்டினை ரீரைட் பண்ணி மறுபடியும் நான் ரிட்ரீவ் கான்டெக்ஸ்ட் மெத்தடை பாஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஜங்க், அதாவது கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுப்போம். இந்த மெத்தடை தான் கொடுக்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ மாறாமல் ரீரைட் பண்ணுறது. அதாவது ஃபஸ்ட்டு 4 ஜங்கு தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 4 ஜங்கு நான் கொடுத்துருக்கேன், கே ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 4 ஜங்கு எடுத்து நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினுக்குள்ள ஜங்கு இருக்கான்னு செக் பண்ணோம். இருந்ததுன்னா எஸ்ன்னு வரும், இல்லைனா நோன்னு வரும். அது குவான்டிட்டிங்கிறது எஸ் ஆர் நோன்னு ரிட்டர்ன் பண்ணோம். கான்டெக்ஸ்ட்ங்கிறது ஜங்கு. இப்போ நமக்கு கொஸ்டினுக்குள்ள ரிலவெண்ட் ஜங்கு வந்து கரெக்டான ஜங்கு கிடைச்சிருக்கும் இந்த அப்ரோச் மூலமாக, அந்த சீராக் மூலமாக. இதுதான் உள்ள அட்வான்டேஜ். ஸோ அந்த ஒரிஜினல் கொஸ்டினையோ அல்லது ரீரைட் பண்ண கொஸ்டினையோ நம்ம ஜென்ரேட் அண்டர்ஸ்கோர் ஆன்சருங்க மெத்தடுக்கு பாஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அதாவது ரிலவெண்ட் ஆன்சர் வந்து இல்லைன்னா ஐ குட் நாட் ஃபைண்ட் த ஆன்சர் இந்த டாக்குமெண்ட் கொடுத்துருவேன். ஆன்சர் இருந்ததுன்னா அதுக்கு கரெக்டான அக்யூரேட்டான ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் கொடுத்துருக்கேன் யூஸ் ஒன்லி த கான்டெக்ஸ்ட் ஃப்ளோன்னு. அதாவது இந்த கான்டெக்ஸ்டில் உள்ளதில் மட்டும் ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஆன்சர் ஜென்ரேட் பண்ண பிறகு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அதாவது ஆன்சர், கொஸ்டின், டாக்குமெண்ட்டு, ரீரைட் கொஸ்டின், இது 4 நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஏலேருந்து பயன் பண்ணுவோம். நான் 2 டேப் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 2 டேப் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் டேப் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறதுக்கு. செகண்ட் டேப் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண பிடிஎஃப் ரிலேட்டடு கொஸ்டின் ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இது ஸ்ட்ரீம் நெட்னு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபார் டெமோ பர்பஸ் தான். அது ரிட்ரீவ் கான்டெக்ஸ்ட் வந்து எஸ் என்ன இருந்ததுன்னா சக்ஸஸ் மெசேஜ் ஆகும், இல்லைனா வந்து வார்னிங் மெசேஜ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா
இது யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா ஆன்சர் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ அதுக்கான ஃபுல் டெமோ பார்ப்போம். இப்போ நான் ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ட்ராவல் ஏஜென்சி ரிலேட்டடு ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ண பிடிஎஃப்பை வெக்டார் டிபியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப்பில் உள்ள கொஸ்டினையும் ஆன்சரையும் அதுக்கு ரிலவெண்ட்டு கொஸ்டினை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான இப்போ டிபக்கிங் பார்க்கலாம். கூட வந்து நான் டிபக் பண்ண போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஏன்னா டிபக் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ கொஸ்டினையும் இந்த வெக்டார் டிபி பார்த்தீங்கன்னா கொடுத்து வெக்டார் டிபிலேருந்து ஃபஸ்ட்டு 4 ஜங்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன், ரிலவெண்ட் ஜங்கை. இப்போ நமக்கு ரிலவெண்ட் ஜங்கு கிடச்சிருச்சு. அதை கேன் ஐ கேன்சல் மை ட்ரிப்னு கேட்குறேன். ஸோ அதுக்கு ரிலவெண்ட் ஆன்சர் வந்து ஆல்ரெடி பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ வந்து இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆகிடுது. பாஸ் ஆகிட்டுனா மறுபடியும் ரீரைட் அண்டர்ஸ்கோர் கொஸ்டின் மெத்தட் வந்து கால் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாகவே ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ ஆன்சர் வந்து நான் யூஏல பயன் பண்ண போகிறேன். அதாவது நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா கேன் ஐ கேன்சல் மை ட்ரிப்னு கேட்டிருக்கேன். ஸோ ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அதாவது 40 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணலாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அதுக்கான ஆன்சரும் ஜென்ரேட் ஆகுது. அதாவது மணி பேக் பாலிசி இருக்கான்னு கேட்டிருக்கேன். 10 டேஸில் மணி பேக் பாலிசி ப்ராசஸ் உண்டுன்னு